அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் மட்டும் போட்டியிடும் திமுக மற்ற 4 தொகுதிகளில் அவர்களின் நிலை என்ன? தமிழகத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஒன்று சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி, மற்றொன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்சி கிழக்கு தொகுதி. நிர்வாக வசதிகளுக்காக பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்ட விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருக்கிறார். மேலும் அதிமுகவைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சத்யபாமா, அம்பாசமுத்திரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான இசக்கி சுப்பையா என 4வரும் தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். எனவே தமிழகத்தில் தற்பொழுது 5 தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் மிக விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என தாவேகா கருதுகிறது. ஏனெனில் அவர்கள் 108 இடங்களில்தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதிலும் ஒன்றில் விஜய் ராஜினாமா செய்துவிட்டார். தற்பொழுது தாவேகாவின் பலம் 107ஆக உள்ளது. இந்த 5 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களது பலம் 112ஆக உயரும். அதே சமயத்தில் அதிமுக 5 தொகுதிகளிலும் போட்டியிட தயாராகி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சியான திமுகவோ இந்த 5 தொகுதிகளிலும் களமிறங்க தயாராக இல்லை. அதற்கு பதிலாக திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் போட்டியிடலாம் என்ற ஒரு திட்டத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. காரணம் என்ன என்று விசாரித்தபோது, எப்பொழுதுமே இடைத்தேர்தல் என்றால் அது ஆளும் அரசிற்கு ஆதரவாகத்தான் இருக்கும். மேலும் இங்கு நாம் போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்பது கேள்விக்குறி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது கூட்டணி கட்சிகளும் பல நம்மோடு தற்பொழுது இல்லை. எனவே நாம் 5 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு ஏராளமான பணத்தை செலவு செய்து விரயமாக்குவதற்கு பதிலாக திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் போட்டியிடலாம். அதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என பலர் கேட்டுக்கொண்டும் கூட அவர் போட்டியிட தயக்கம் காட்டுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்து விட்டோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் நாம் போட்டியிட்டு ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அரசியல் எதிர்காலத்தை சூனியமாக்கிவிடும். இதை வைத்தே நம்மை அரசியலில் சூனியமாக்கி விடுவார்கள் என அவர் கருதுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. எனவேதான் அதற்கு பதிலாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அங்கு களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை. ஒரு தொகுதியில் போட்டியிட்டோம், அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக மக்கள் வாக்களித்து விட்டார்கள். எனவே தோல்வி அடைந்து விட்டோம் என்று காரணம் கூறிவிட்டு சென்று விடலாம். அதற்கு பதிலாக நாம் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 5லும் தோல்வி அடைந்து விட்டால் திமுகவினுடைய எதிர்காலத்தை அது பாதிக்கும். எனவே 5 தொகுதிகளில் போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு திட்டத்தில் திமுக தலைமை இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி, விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் தாவேகாவோடு அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுத்து கொண்டன. எனவே அவர்கள் மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்புவது என்பது இயலாத காரியம். அதே சமயத்தில் சிபிஐ மற்றும் சிபிஐ போன்ற கட்சிகள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கில்லை என தாவேகா அரசிற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இவர்கள் இன்றளவும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமா என்ற ஐயப்பாடும் எழுந்திருக்கிறது. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி அவர்களோ தாவேகா அரசு செய்தது மிகப்பெரிய தவறு, என்னதான் இருந்தாலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களது கட்சியில் அவர்கள் இணைத்திருக்கக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய குதிரை பேர அரசியல், மேலும் இதுபோன்று எதிர்காலத்தில் நிகழா வண்ணம் தடுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த பொது வேட்பாளரை அறிவித்து இடைத்தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டும். தாவேகா அரசிற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக தாவேகா அரசிற்கு இந்த இடைத்தேர்தலில் நாம் சரியான பாடத்தை புகட்ட முடியும். எனவே இடைத்தேர்தலில் தாவேகா அரசிற்கு எதிராக பொது வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார். இதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாலும் கூட திமுக இன்றளவும் இதற்கு பதிலளிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் திமுக வரும் இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளை புறக்கணித்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் களமிறங்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.